மேலாச்சு. அதில் ஒரு ஸ்கொயர் லென்த்தை கொடுத்தா ஸ்கொயர் ஏரியா ஈக்குவலண்ட் ஒரு சர்க்கிள் ஏரியாவுக்கு பையாலையும் பையாலும் அந்த பையா என்ன ஸ்கொயர் ரூட்டும் போடாமல் பையால் வந்து வகுக்காமல் அந்த இதை ரேடியஸை சொல்லிவிட முடியும். ஒரு கால்குலேட்டர் தேவையில்லை, சொன்ன அடுத்த நிமிஷம் சொல்ல முடியும். அது மாதிரி ஒரு இதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்படி என்னுடைய வித்தியை ஒரு 42 வருஷம் இருக்கு. 15 கோல்டு மெடலிஸ்ட் வாங்கி இப்படி என்னோடது இந்த ஊரில் வந்து அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு. ஸோ இப்போ ஒரு நீங்கள் சொன்ன கேள்விக்கு நான் கொஞ்சம் மேத்ஸ் கொஞ்சம் தெரியும், அதனால இந்த கேள்வி ஒரு சதுரம் இருக்கு, ஸ்கொயர் 4 இன்ச்சுன்னு வச்சுக்கலாம், 4 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். நம்ம 4ன்னா அதுக்கு வந்து 2 சென்டிமீட்டர் பாதி, ரைட்? ஒரு சைடு 4ன்னா 2. இப்போ உள்ளுக்குள்ள ஒரு ஈக்குவல் ஸ்கொயரோட இதனுடைய ஏரியா, அதாவது 16 ஸ்கொயர் சென்டிமீட்டர். உங்களுக்கு ஒரு புரியலாப்புல சொல்றேன். ஒரு 24 அங்குலம்னு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு 24 அங்குலம், 576. இந்த 576 இன்ச்சு கொண்ட இன்னொரு சர்க்கிள் வரும். இந்த ஈக்குவல்ங்கிறது சர்க்கிள்ல வரும்போது கொஞ்சம் பாயிண்ட் குறையத்தான் குறையும். அது வந்து ரவுண்டிங் அது கரெக்டா வராது. ஏன்னா அதுல 17 அதாவது சைஃபருக்கு மேல 15 டிஜிட் போயிருக்காது. அது ஈக்குவலா வராது. ஆனா 575க்கு மேல வரும், 577க்குள்ள எழுந்துரும். அது எந்த காலத்தையும் ஒரே மாதிரி தான். அது அதுல என்ன சௌகரியம் பண்ணோம்னாக்கா, இந்த 24ங்கிற லென்த்தை முன்னாடியே 2ஆல வகுத்துக்கணும். அதுவா அந்த 24 8ஆல வகுக்கணும். சரி, 24ங்கிற நம்பர் 8, அந்த 24ஓட கூட்டிடும். அதுதான் டயாமீட்டர். சரி, ஓகே ஓகே. 3 + 24 27 தான். அது இன்னும் அது ரேடியஸ். ஆமா, கரெக்ட். அது ஈக்குவலா வரணும்னு சொன்னால் அந்த 24 300ஆல வகுக்கணும் மறுபடியும். ஓகே ஓகே ஓகே. அப்ப 0.08 வரும். அப்ப 27.08ங்கிறது டயாமீட்டரோட நீளம். அது பாதி 13.54. அது வந்து πr². ஆமா. இப்ப நீங்க ஸ்கொயர் ரூட்டும் தேவையில்லை, இது தேவையில்லை, கால்குலேட்டர் தேவையில்லை. நீங்க சொன்ன மாதிரி எந்த நம்பருக்கும் சொல்லலாம். நீங்க எடுத்துட்ட நம்பரை 8ஆல வகுக்கணும், ஒரே இதான் சூத்திரம். வெரி குட். அப்படிங்கறத நாம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். வெரி குட், வெரி குட். இதை வந்து நீங்க அப்ளை பண்ணலாம், பேட்டன்ட் மாதிரி இதை சூத்திரமா பண்ணலாம். நீங்க இருக்கல, அப்புறம் நான் நீங்களே பண்ணி எனக்கு கொடுத்துருந்தோம்.